இந்திய கல்வியாளர்கள் மற்றும் ஆலோசனை சங்கம், அகில இந்திய தமிழ்ச் சங்கம் இணைந்து நடத்தும் கல்வி கண்காட்சி மற்றும் இந்த ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் யூனிக் அகாடமியின் தலைவர், அகில இந்திய தங்கத்தின் தலைவர், அகில இந்திய கல்வியாளர் சங்கத்தை துவங்கி வைத்து இப்போ ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இன்று நடத்தி கொண்டிருக்கும் கல்வியாளர் முனைவர் கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் அசோன் அவர்களே, பல்வேல் அவர்களே, எடப்பாடி துரைசாமி அவர்களே மற்றும் காலையிலே மருத்துவப்பை பற்றி சிறப்பாக நமக்கு எளிமையாகவும் குறிப்பிட்ட குறுகிய காலம் இருந்தாலும் அனைவருக்கும் புரியும் வகையில் சிறப்பாக எடுத்து கூறிய மோகன் குமாரகுளம் மருத்துவர் ஐயா அவர்களே மற்றும் தற்பொழுது பொறியியல் படிப்பை பற்றி கூறிய சரவணன் அவர்களே, மாணவர்களின் பெற்றோர்களே, பல்வேறு கல்வி நிறுவனங்கள் வருகை புரிந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணிகல் துறை பற்றி நான் என் பேர் சி பழனிசாமி, மேலாளர், சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, மாஸ்டர் ட்ரெயினர், நெபார்டு வங்கி, பாடத்திட்டக்குழு உறுப்பினர், பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் சேலம் அரசு கலைக்கல்லூரி, பல்வேறு வகையான பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற முறையிலே வணிகல் துறை சார்பாக அனைத்து விளக்கங்களையும் இப்போ தரப்போகிறோம். வணிகல் துறையில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 பிரிவு இருக்குது. இப்போ வழக்கமாக நமக்கு லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் வரும். பாடம் மெயின் சப்ஜெக்ட்னு பார்த்திங்களா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, அதாவது வரலாறு, பொருளியல், வணிகவியல், கணக்கு பதிவுகள் ஒரு பாடப்பிரிவு. இன்னொரு பாடப்பிரிவு எப்படி வச்சுருக்காங்கன்னா மேக்ஸு, கணிதம், அதுக்கு பதிலாக பிஸ்னஸ் மேக்ஸ், வணிக கணிதம் வச்சுருக்காங்க. எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்சி ஒரு பிரிவு. மற்ற பள்ளிகளில் பார்த்திங்களா ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க, அலுவலக மேலாண்மை, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்சின்னு ஒரு பாடம். இன்னும் சில ஸ்கூலில் பார்த்திங்களா ஆடிட்டிங் ஒரு குரூப் இருக்குது. காமர்ஸ் குரூப்லேயே ஆடிட்டிங், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் போன்ற பல்வேறு வகையான பாடங்கள் இருக்கின்றன. வணிகல் பிரிவு இப்போ அனைத்து துறையை விட இப்போ சிறப்பாக போயிட்டுருக்குது. ஏன்னா இப்போ காமர்ஸ் ஒரு காலத்தில் பார்த்தீங்களா படிக்காத பிள்ளைங்கள்லாம் காமர்ஸ் குரூப் அனுப்புவாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போனீங்களா நல்லா படிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு குரூப்பும், செகண்ட் குரூப்புக்கு அல்லது இன்ஜினியரிங் குரூப்பு, வேறு வழியே இல்லாத பிள்ளைங்களெல்லாம் காமர்ஸ் குரூப் அனுப்புவாங்க. இப்போலாம் நிலைமை மாறிடுச்சு. இப்போ அவ்வளோ வேலை வாய்ப்பு பார்த்தீங்களா வணிகல் துறையில் இருக்குது. இப்போ எல்லாமே காமர்ஸ் தான், மார்க்கெட்டிங் தான். அப்போ அதனால் பேங்கிங், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸு, காமர்ஸ் போன்ற பல்வேறு வகையாக இருக்கிறதுனால இப்போ வணிகல் துறைக்கு அவ்வளவு முக்கியத்துவம். எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலம் இருக்குது வணிகல் துறைக்கு. இப்போ +2 இந்த குரூப்லாம் படித்த மாணவர்கள் பார்த்தீங்களா பிகாம், ஜென்ரல் பிகாம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பிகாம்லேயே சிஏ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, ஃபைனான்ஸ்னு இருக்குது. பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு குரூப் இருக்குது. பிபிஎம், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு. அது இல்லாமல் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் போன்ற பல்வேறு வகையான பிரிவுகள்லாம் இப்போ பார்த்தீங்களா பிகாமில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்களா பிகாம் கோஆப்ரேஷன் ஒரு குரூப் இருக்குது. கூட்டுறவு வங்கிகளுக்கு வேலைக்கு போகணுன்னா அந்த பிகாம் கோஆப்ரேஷனை படித்தா போதும், அனைத்து கூட்டுறவு வங்கிகளுக்கும் வேலைக்கு போகலாம். மற்ற வங்கிக்கு வேலைக்கு போனாலும் என்ன டிகிரி தான் கேட்குறாங்க. எதுக்காக நாம் காமர்ஸை தேர்ந்தெடுக்கணும்னா நமக்கு பேங்க் உத்தியோகம் மட்டும் கிடையாது. நம்ம இப்போ டிஎன்பிசி எல்லா குரூப்பும் நம்ம எழுதலாம், பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் கமிஷனு அந்த எக்ஸாமும் நம்ம பேங்கிங்கில் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் எம்காம் மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னா பிகாம் முடிச்சுட்டு எம்காம் படிக்கலாம். எம்காம்லேயே நிறைய பிரிவு இருக்குது. ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, டாக்ஸேஷன் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, நிறைய பிரிவு இருக்குது. எம்பிஏ முக்கியமான கோர்ஸ். இப்போ பார்த்தீங்களா எம்பிஏ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸு, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எம்பிஏல பார்த்தீங்களா
ஸ்பெஷலைசேஷன் நிறையா இருக்குது. ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் ஆடிட்டிங் தனியாக இருக்குது. அப்போ எம்பிஏவிலையும் பார்த்தீங்களா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கம்பெனி செக்ரட்டரி ஆகணும், ஒரு கம்பெனியில் மேனேஜர் ஆகணும், ஃபினான்ஸ் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், எனி டைப் ஆஃப் மேனேஜருக்கும் பார்த்தீங்களா எம்பிஏ வந்து அவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது. இப்போ வேர்ல்டு லெவலில் இப்போ பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி எல்லா கம்பெனிலும் பார்த்தீங்களா எம்பிஏ படித்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவ்வளோ வேலைவாய்ப்பு. என்ஜினியரிங் படிச்சிங்கெல்லாம் பாரு எல்லாமே எம்பிஏ படிப்பாங்க. காரணம் வந்து எம்பிஏவில் வந்து அவ்வளவு உள்நாட்டு மட்டும் இல்லை வெளிநாட்டிலே அவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது, அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, நமக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அதனால் எம்பிஏ வந்து இந்த ரிலேட்டடாக வருது. அது இல்லாமல் ஆடிட்டிங், சிஏ படிக்கிறதுக்கு பேஸே வந்து காமர்ஸ் தான், அக்கௌண்ட்ஸ் தான். ஒருத்தர் சிஏ படிக்கணும்னா அதுக்கு என்ன பேசிக் நாலேஜ் வேணும்னா அக்கௌண்டன்சி நாலேஜ் வேணும், மேக்ஸ் நாலேஜ் வேணும். இது 2 நாலேஜ் இருந்தால் சிஏ படிக்கலாம். இப்போ சிஏவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் எக்ஸாம் இருக்குது, மெயின் எக்ஸாம் இருக்குது. இப்போ சிஏவுக்கு ஐசிஏஎம்னுபாங்க. அந்த ஐசிஏயில் வந்து நம்ம சேலத்தில் கூட நமக்கு ஸ்டடி சென்டர் இருக்குது. அதில் பார்த்தீங்களா பாடம்லாம் பார்த்தீங்களா கலந்து தான் வரும். அதில் வந்து அக்கௌண்ட்ஸ் பேப்பர் வருது, மேக்ஸு, ஸ்டாட்டு, எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே கலந்து வரும். அப்போ சிஏ படிக்கிறதுக்கும் நமக்கு பேஸ் வந்து எதுனா அக்கௌண்டன்சி தான், காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, மேக்ஸு தான். அதனால் காமர்ஸ் குரூப் வந்து மிக பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. பேங்க் பரீட்சையை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பிரிக்கலாம். கமர்ஷியல் பேங்க்கு, கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் வேறு. இப்போ கமர்ஷியல் பேங்க்னா இப்போ ஸ்டேட் பேங்க் எக்ஸாம் வைக்கிறாங்க, இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு அல்லது ப்ரைவேட் பேங்க்கு கூட எக்ஸாம் வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. ஐசிஐசி பேங்க்கு, கரூர் வைசா பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க்கு, இப்போ ப்ரைவேட் பேங்க்லாம் எக்ஸாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்களா அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு எக்ஸாமு, பிஓ ப்ரொஃபஷனல் ஆஃபீஸருக்கு அதுக்கு எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பரு தரம் வேறு. இப்போ பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நாலேஜ் வேணும்னா மெயினாக வந்து மேக்ஸ் நாலேஜ் வேணும். மேக்ஸ் நாலேஜில் வந்து ப்ளஸ்ஸு அக்கௌண்ட்ஸ் நாலேஜு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த 3 இருந்தால் ஈஸியாக பேங்க் எக்ஸாமை பாஸ் பண்ணலாம். இப்போ அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டலாக அக்கௌண்டிங்னு என்ன, அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் என்ன, அதோடைய ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, இதெல்லாம் தரவாக இருந்தால் போதும். ப்ளஸ் வந்து ரேஷியோ அனலைசிஸ், அக்கௌண்ட்ஸில் வந்து ரேஷியோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டாப்பிக்கு இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு சிஏவுக்கும் உதவும், பேங்க் எக்ஸாமுக்கும் இவ்வளோ நாலேஜ் இருக்குது. 2வது மேக்ஸில் பார்த்தீங்களா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் சீரீஸு, இதெல்லாம் வந்து முக்கியமான இருக்கும். அப்புறம் வந்து கார்லேஷனு, அந்த பாடத்தில் வந்து சில கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க, ரெக்கரேஷனில் கேட்குறாங்க. அது இல்லாமல் ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவல்னு சொல்லுவாங்க, அந்த டாபிக். இதெல்லாம் பார்த்தீங்களா ஏற்கனவே நாம் படித்தது தான். இப்போ ஸ்டாட்லாம் பார்த்தீங்களா எக்கனாமிக்ஸில் இப்போ சில சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ +1 எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்தீங்களா ஸ்டாட்லாம் வருது, புள்ளியல் பற்றி உங்களுக்கு அறிமுகம் வருது. மேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா +1 +2லேயும் இப்போ அவ்வளோ தரமாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ கல்வி பார்த்தீங்களா அவ்வளோ வந்து இப்போ ஈஸியாக வந்து +1 +2 படிச்சிங்க எளிமையாக டிகிரி பண்ண முடியும். ஏன்னா சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்களா +1லேயே வச்சுட்டோம். இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா +1ல் ஃபண்டமெண்டல் இருந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸு, பார்ட்னர்ஷிப்பு, ரேஷியோ, காஸ்ட் அக்கௌண்ட்டு எல்லா கணக்குமே +1 +2லேயே வந்துடுது. அப்போ இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்களா +1 படிச்சுட்டு டிகிரி போனால் நம்ம அதை பற்றி திருப்பி டிகாம் படிக்கணும். இப்போலாம் அதுமாரி கிடையாது. நீங்கள் டிகிரி பிகாம் படிக்க வேண்டியதை +1 +2லேயே படிச்சிடுறோம். பிபிஏ படிக்கிறத +1 +2லேயே படிச்சிடுறோம். பிபிஎம் படித்தாலும் +1 +2லேயே படிச்சிடுறோம். அதுமாரி ஈஸியாக தான் இருக்குது. அப்போ கேள்வி பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக தான் பேங்க் எக்ஸாமில் இருக்குது. அது இல்லாமல் வட்டி வீதம், சாதா வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, லாப நட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுமாரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அது இல்லாமல் ஆனுட்டி எப்படி கால்குலேஷன் போடுறது, இதெல்லாம் நமக்கு மிக எளிமையான முறையில் தான் இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக கிடையாது. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டென்ஸு, டென்சஸ், இந்த 12 டென்சஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தரவாக இருக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அது ஒரு 4 வகையான டென்ஸு.
பாஸ்ட் டென்ஸில் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் கண்டினியூஸு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அது 4 வகையான டென்ஸு. அடுத்து ஃபியூச்சரில் பார்த்தீங்களா சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸு, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டு, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 12 வகையான டென்ஸில் வந்து நிறையா, அதுதான் பேஸு, அடிப்படையே கிராமருக்கு தான் அடிப்படையே. இந்த 12 வகையான டென்சஸை காலங்களை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டிங்களா? இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் ஈஸியாக அட் பண்ணலாம். அவன் வந்து ஸ்பாட் எரர்ஸ் அதான் கேட்பான், பிழைகள் திருத்துறது. பிழையை வந்து இப்போ டென்ஸ்லாம் தப்பாக கொடுத்துருப்போம், அப்போ அதை நம்ம மாற்றி அமைக்கணும். அதுக்கு நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதில் வந்து நவுன் என்ன, ப்ரோனவுன் என்ன, அதை பற்றி டீப்பாக படிக்கணும். வெர்ப்ஸு, ப்ரோ வெர்ப்ஸு அதை பற்றி படிக்கணும்.